அநேக இறைவார்த்தையை கேட்ட அநேக பேரை நான் பார்க்கிறேன், நானும் அனுபவிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு வாழ்க்கை நல்லபடியா இருக்கு, அதுக்கப்புறம் பழைய மாதிரி வாழ்க்கை போயிருக்கு. அப்ப இங்க என்ன பிரச்சனை இருக்கு? இவ்வளவு இறைவார்த்தை கேட்டு ஏன் இந்த உள்ளார்ந்த ஒரு மாற்றம் இல்ல ஆண்டவரேன்னு ஜெபிக்கும் போது ஆவியானவர் உணர்த்துற காரியம், நாம தேவனை தரிசிக்கிற அனுபவத்தை பெறதில்லை. வார்த்தையை கேட்கிறோம், சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா தேவனை தரிசிக்கிற அனுபவம் ஒவ்வொரு ஜெபத்திலையும் நமக்கு வரணும். யார் தேவனை தரிசிக்க முடியும்? ஏசு ஆண்டவர் மலைப்பொழிவுல சொல்றாங்க, இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் தேவனை காண்பார்கள். யார் தேவனுடைய தரிசனத்தை பெற முடியும்? சுத்த மனசாட்சியோட இந்த இடத்துல யார் உட்கார்ந்து இருக்கிறோமோ அவங்க தான் தேவனை என்ன பண்ண முடியும்? தரிசிக்கவே முடியும். இந்த சுத்த மனசாட்சினா என்னங்கிறதுக்கு பல அர்த்தம் இருந்தாலும் ஒரு அர்த்தம் சொல்லித்தார், மற்றவங்களை நம்மளை விட தாழ்வா நம்ம நினைக்க கூடாது. அப்படி நாம நினைச்சிட்டோம் வைங்களேன், நம்ம இருதயம், நம்ம உள்ளம் அது சுத்தம் உள்ளது கிடையாது என்று வசனம் சொல்லுகிறது. நாம் அன்பின் சட்டத்தில் வாழுகிறவர்கள். இயேசு ஒரு நாளும் விபச்சாரம் செஞ்சது கிடையாது, அப்படிதான் மக்களே சொல்லுங்க. இயேசு விபச்சாரம் பண்ணியிருக்கிறாரா? ஆனா விபச்சாரம் பண்ணினவங்க தான் அவரோட கூட இருந்தாங்க. அவங்கள வந்து ஒரு மாதிரி குறைவா பேசியிருக்கிறாரா, தரக்குறைவா பேசியிருக்கிறாரா? அவர் அந்த பாவத்தை செய்ததே இல்லை. ஆனா அந்த பாவம் செய்தவனை அவர் குறைத்து பேசியதே கிடையாது. அந்த இயேசுவில் இருந்த சிந்தை நமக்குள்ளையும் இருப்பதாக. கிறிஸ்துவின் நீதியில் இருக்கிறவர்கள் விழுந்து போன மனுஷனை நேசிக்கிற மனிதனாயிருப்பான், அவனுக்காக ஜெபிக்கிற மனிதனாயிருப்பான், அவனை தூக்கிவிட தேவ சமூகத்தில் நின்றுட்டு இருப்பான்.